ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 40 இன்ச்சு லைனிங் ப்ளவுஸு, எல்போ ஸ்லீவு, ஸ்டார் நெக் வச்சு, பேக்கில் ஸ்டார் நெக் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ லைனிங் ப்ளவுஸு எவ்வளோ எளிமையாக சீக்கிரமாக நீங்கள் தைக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒன்று போதும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம 40 இன்ச்சு லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி சீக்கிரமாக நம்ம பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாதா ப்ளவுஸை விட நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும், டபுளாக டைம் எடுக்கும். அதுவும் பிகினர்ஸ்க்கு 1 மணி நேரம் தச்சு பழகினவங்க ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் தைச்சிட்டோன்னா பெரிய டெய்லர்ஸ்லாம், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி தைக்கலாம். நம்ம முதல் லைனிங் ப்ளவுஸு அப்படின்னு வர்றப்ப சீக்கிரம் தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு நம்ம அடுத்தடுத்து ப்ளவுஸ் எப்பயும் போல் தைக்கிற மாதிரி தைச்சிக்கிட்டே போயிடலாம். இப்போ நான் பட்டியை ஜாயின் பண்ணிடுறேன். அடுத்ததாக முன்பக்கம் பின்பக்கம் இந்த கை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம நிவி டெய்லர் சேனலில் தைக்கணுன்ற ஆசை இருக்கிறவங்க அந்த நம்ம சேனலை பார்த்து நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங்லாம் பழகிட்டிங்கன்னா ஈஸியாக எளிமையாக தைச்சிடலாம். ஏன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் இல்லாமல், அதாவது குழப்பாமல் நார்மலாக நான் எளிமையான முறையில் தைக்கணும்னு ரொம்ப படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆசை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய டெய்லர் ஆகிடலாம். இப்போ நம்மளோட மெத்தட் படி பட்டி வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்ற ஒரு குழப்பமே வராது. 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் எப்படி தைச்சாலும் உங்களுக்கு சரியாக வரும். லைனிங் கிளாத்தில் 2 பட்டி எடுத்திருக்கோம். மெயின் கிளாத்துக்கு 2 பட்டி, ஒரு சைடுக்கு மொத்தம் 4 பட்டி. அதே போல் தான் லைனிங்கில் 2 பட்டி, மெயின் கிளாத்தில் 2 பட்டி. இது ஒரு சைடுக்கு, 2 சைடுக்கும் நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு தச்சுருவோம். லைனிங் தைக்கையில் பட்டி மட்டும் நம்ம லைனிங் உள்ளே போகிற மாதிரி தைக்கணும். தச்சு கீழே திருப்பிடணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தச்சிடலாம். தச்சு இப்படி திருப்பையில் இந்த மெயின் கிளாத்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோம். பாருங்கள், இப்போ தச்சுட்டோம். இந்த பட்டி வைக்கல மேலே சரியாக வச்சுக்கோங்க. 2 பட்டி மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்து போய் 2 பட்டியை தனியாக பிரிச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த லைனிங் பக்கம் இந்த பிசுரெல்லாம் இருக்கும் வச்சு இப்படி ஒரு அமுக்கு தையல், இந்த லைனிங் துணியிலேயே அமுக்கு தையல் படணும். இப்போ பாருங்கள், லைனிங்லேயே அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மேலே சரியாக வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ பட்டி தைச்சாச்சு. கீழே நம்ம உள்பக்கம் அமுக்கு தையல் போட்டனால கீழே ஒரு தையல் நான் போடலை. இதுக்கு உங்களுக்கு தச்சு போடுறப்ப ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இதே போல் இந்த பட்டியையும் நம்ம தச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பட்டி நம்ம 2 பக்கத்துக்கும் தேவையான பட்டி நம்ம லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக முன்பக்கத்தில் முதல் லைனிங் எடுத்துக்கோங்க. இது கழுத்தும் நம்ம ஒன்றா வச்சுக்கிறோம். பாருங்கள், கழுத்து ஒன்றா இருக்கணும். இது உள்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம மெயின் கிளாத்தாக போட போகிறோம். மெயின் கிளாத்தும் அதே போல் எடுக்கிறீங்க. இப்போ இது டிசைனாக இருக்கிறனால உள்பக்கம் டிசைன் இல்லாமல் இருக்கும், அது நமக்கு எளிமையாக புரியும். இப்போ
நம்ம நிவி டெய்லர் மெத்தட் படி லைனிங்கு சரியான அளவில் கட் பண்ணியிருப்போம். அதே அளவுக்கே நான் மெயின் கிளாத்தை கட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைக்கிறப்போ உங்களுக்கு அளவு எளிமையாக இருக்கும், சீக்கிரமாகவும் தைச்சிடலாம். இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா ஒரே அளவாக இருக்கனால நம்ம சுற்றி தையல் போடுறதுக்கு எளிமையாக இருக்கும். பாருங்க, இப்போ சரியாக வச்சுக்கிட்டோம். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு குண்டு பின் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு குண்டூசி, இங்கே ஒரு குண்டூசி, சென்டரில் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 4 குண்டூசி 2 பக்கமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி இப்படி தைச்சிக்கோங்க. இப்போ சுற்றி தைச்சிடலாம். நான் வந்து லைனிங்கில் கழுத்து தைச்சி திருப்பலை, நம்ம நேர் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டார் நெக் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நேர் பீஸை வச்சு தான் நான் கழுத்து பீஸ் தனியாக வச்சு தைக்கிறனால எப்போயுமே வந்து தைச்சி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தைச்சி திருப்பி கொடுப்பேன். மித்தபடி பீஸ் கொடுத்து தான் தைப்பேன், அதுதான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே சுற்றி தைச்சிடலாம். பெரிய தையல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி தையல் போடுறதுக்குலாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய தையல் வச்சுக்கோங்க. இப்போ லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து தைச்சாச்சு. இதே போல் இந்த பக்கமும் நம்ம தைச்சி எடுத்துடலாம். இப்போ முன்பக்கம் நம்ம கிராஸ் கட்டிங் பீஸு லைனிங்கோட ஜாயின் பண்ணியாச்சு. மெயின் கிளாத்தை லைனிங் கிளாத்தை சுற்றி ஒரு தையல் போட்டோம். அடுத்ததாக பின்பகுதியை எடுத்து சுற்றி ஒரு தையல் போடலாம். பின்பக்கத்தில் லைனிங் கிளாத்தை போட்டிருக்கோம், அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத் போடணும். நான் வந்து கீழே வந்து தச்சு திருப்ப போகிறேன், அதனால் மெயின் கிளாத் வந்து மேலே உள்பக்கமும் தச்சு திருப்பையில் நமக்கு வெளிப்பக்கம் வர்ற மாதிரி போடணும். இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தச்சு திருப்பிட்டோம்னா கீழ்ப்பகுதியில் நம்ம பீஸ் கொடுத்து தைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு சரியாக வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு லைனிங்கும் மெயினும் ஒரே அளவில் தான் வெட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், சரியாக வச்சாச்சு. இப்போ கீழே மட்டும் நேராக 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ கீழ்ப்பகுதியில் ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த லைனிங்கை விரிக்கிறோம். விரிச்சிட்டு இந்த பிசுறு வந்து லைனிங் துணி பக்கம் வச்சுக்கிறோம். இப்போ லைனிங் துணி மேலேயே ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம். இப்போ நம்ம இந்த லைனிங் உள்ளே போகிற மாதிரி மடிச்சு, இப்போ பாருங்கள் கீழே வந்து அழகாகிடுச்சு நமக்கு மடித்து தைச்ச மாதிரி. இப்போ அடுத்ததாக இதை வந்து லைனிங்கை மெயின் கிளாத்தையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே நம்ம நேராக ஒரு தையல் போட போகிறோம். கழுத்து ஷேப்புக்கே வச்சு கழுத்துக்கு தையல் போட்டுருங்க. அங்கங்கே குத்தி குத்தி தான் திருப்பணும். அதே போல் தான் கீழே வரையில் நம்ம ஒரு 1 இன்ச் அளவுக்கு கூடுதலாக இந்த மாதிரி ஒரு தையல், நான் கீழே அங்கே தைக்கையில சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பிகினர்ஸ்லாம் இங்கே ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க, இங்கே ஒன்று போட்டுக்கோங்க, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, ஆம்கோல் நகலாமல் இருக்கிறதுக்கும் போட்டுக்கிட்டு நீங்கள் மேலே தையல் போடுறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ என்ன கழுத்தோ அந்த கழுத்துக்கு தக்கன நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். சும்மா பாயிண்ட் அவுட்னா நிறைய பேர் என்னது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாயிண்ட் அவுட்னா இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு அடுத்து ஒரு ஷேப் வருது இல்லையா, அதுக்கு நம்ம திருப்புறதுக்கு அப்படியே திருப்பினோம்னா ஷேப்பே வராது. அதனால ஊசி பாருங்கள் உள்ளே குத்தி இருக்கணும் துணியோட. அதுக்கப்புறம் நம்ம இந்த கேடை தூக்கி விட்டுறணும். தூக்கி விட்டுட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம இப்படி திருப்பிட்டு கேடை கீழே இறக்கி விட்டுட்டு தான் பாயிண்ட் அவுட். இப்போ கீழ்ப்பகுதி வந்தாச்சு. கீழே இடுப்புக்கு நம்ம தச்சு திருப்பிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு பாருங்கள் ஒரு 3/4 இன்ச்சு கேப்பு, 3/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல்.
தைக்கிறப்ப நம்ம கீழே மடித்து அடித்த மாதிரியும் ஆயிரும், ஃபினிஷிங்கும் அழகாக. அடுத்ததான் நம்ம கையை லைனிங்கோட சேர்த்து தைச்சிடலாம். இப்போ பின்பக்கம் நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு கை நம்ம வந்து தச்சு கீழே திருப்புவோம். இப்போ பின்பகுதியில் இடுப்பில் தச்சு திருப்பணும் இல்லையா, அதுபோல் கையிலையும் வந்து இந்த பார்டர் பகுதியில் நம்ம லைனிங்னாலே தச்சு திருப்பினா தான் நமக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படி வைக்கிறோம். மேலே சரியாக வச்சுக்கோங்க. மேலே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த தையலுக்கு விட்ட பகுதியில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பாருங்கள். இந்த 1/2 இன்ச் அளவு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரே தையல் போட போகிறோம். தச்சு திருப்பையில் இந்த மெயின் கிளாத் வந்து வெளிப்பக்கம் வரும், மேலே வந்து உள்பக்கம் இருக்கணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ தச்சு திருப்பிடலாம். இதே போல் தான் அடுத்த கை பாருங்கள். ஒரு கை வந்து குடஞ்சது வருதுன்னா அடுத்த கை இதுக்கு அப்படியே நேராக வந்து குடஞ்சது தான் வரணும். இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் வந்து வலது கை இடது கை மாறாமல் இருக்கும். நமக்கு டிசைன் இருக்கனால இதில் தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இதே இது டிசைன் இல்லாமல் ப்ளைன் கிளாத்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தைச்சோம்னா ப்ளவுஸ் தைக்கையில் ஈஸியாக சீக்கிரமாக தைச்சிடலாம். மேலே சரியாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த லைனிங்கை விரிக்கிறோம். லைனிங் பிசுறு வந்து லைனிங் பக்கம் வந்துடணும். வந்து ஒரு அமுக்கு தையல் போடணும். இப்போ லைனிங் உள் பக்கம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது கை பார்க்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பிகினர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துலையும் ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. அதே போல் இதை சரியாக அப்படி வச்சு இங்கேயும் குண்டூசி போட்டு அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுடலாம். ஒரு கை தச்சாச்சு. இதே போல் இன்னொரு கையையும் நம்ம கீழே தச்சு திருப்பிட்டு சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 பக்கம் கையுமே நம்ம கீழே தச்சு திருப்பி லைனிங்கோடு சேர்த்து தச்சாச்சு. அதே போல் கையில் வந்து இந்த சைடில் வந்து ஜாயிண்ட்டுக்கு வர்றது ஒரே உயரம் 2 பக்கமும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு தச்சிட்டோம். பட்டியை தச்சாச்சு. அதுக்கப்புறமா முன்பக்கமும் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு தச்சுருக்கோம். அதே போல் தான் இதுவும் 2 பக்கமும் தச்சாச்சு. அடுத்து பின்பக்கமும் நம்ம தச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தச்சு வச்சாச்சு. இதை வந்து தைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஃபாஸ்ட்டாக தைக்கிறதா இருந்தால், பிகினர்ஸாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக. ஏன்னா இதை வந்து நீங்கள் சரியான முறையில் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு சரியாக தச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் போடையில் லைனிங் தனியாக இந்த மெயின் கிளாத் தனியாக தூக்காமல் இருக்கும். அதனால் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவசரப்படாமல் மெதுவாக பொறுமையாக நான் சொன்ன மாதிரி குண்டூசியெல்லாம் போட்டுக்கிட்டு கவனமாக இதை சரியாக தச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வேகமாக நம்ம அடுத்தடுத்து லைனிங்கில் மெயின் டாட் பிடிக்கிறது, கப் ஷேப் பிடிக்கிறது எல்லாம் டக்குன்னு தச்சுட்டு போயிடலாம். இப்போ இதை சரியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள்பக்கம்தான் வந்து மெயின் டாட் பிடிப்போம். அப்படிங்கிறப்ப இந்த 2 பக்கத்தையும் சரியாக வச்சுக்கோங்க. சரியாக வச்சுக்கிட்டு இந்த உயரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆரம்பத்திலே நீங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணையில் எந்த மிஸ்டேக்குமே வராது, சரியாக வரும். இப்போ சரியாக வச்சாச்சா? இப்போ நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இந்த இடைவெளி கழுத்து பகுதியில் 2யுமே ஒன்றா போட்டிருக்கேன் பாருங்கள். வலது பக்கம் இடது பக்கம் 2யுமே நம்ம
வெளியில் வந்து உள்பக்கம் வர்ற மாதிரி போட்டிருக்கோம். உள்ளே வந்து ரெண்டுக்கும் உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் எளிமையாக டக்குன்னு எப்படி நம்ம ஓயாமல் டேப் எடுக்காமல் நம்ம முதையே எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மெயின் டாட்டு இடைவெளி, அதாவது இந்த கழுத்து பகுதியிலேருந்து இந்த கொக்கி பீஸ்லேருந்து இடைவெளி ஒரு 2.5 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு விடலாம். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு பாடி ஷேப்பை பொறுத்து ரொம்ப இது வந்து வித்தியாசம் வராது. ஒரு சிலருக்கு 3 வரும். ரொம்ப பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் 3.5 வரைக்கும் நீங்கள் தள்ளி வைக்கலாம். அதுக்கு மேலே தள்ளவே தேவையில்லை. நம்ம 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ மெயின் டாட்டோட அகலம் இது வந்து ஒரு 3 இன்ச்சு. இதுவுமே வந்து ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு கூட குறைய வித்தியாசம் வரும். அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. நீங்கள் நான் கப் ஷேப் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லா சைஸுக்கும் எப்படி நம்ம அளவு எடுக்கிறது அப்படின்றத தெளிவாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ மெயின் டாட் மட்டும் நீங்கள் குறிச்சிட்டிங்கன்னா போதுமானது. இந்த 2 அளவுகளை குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த பட்டன் பீஸ் பக்கம் நம்ம கழுத்து பகுதியில் பட்டன் பீஸ் பக்கம் டாட் பிடிப்போம் இல்லையா, அது வந்து எப்படின்னா நீங்கள் சென்ட்ரு பண்ணியும் பிடிக்கலாம். எவ்வளோ வருது? 5 இருக்குது பாருங்கள், 5 இருக்குது. இந்த 5ல் பாதி 2.5. இப்போ இந்த 2 அளவை மட்டும் நீங்கள் இந்த 2 டாட்டுக்கு இந்த அளவுகளை மட்டும் குறிச்சிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பீஸையும் நம்ம ஒன்றா தான் போட்டிருக்கோம். சரியாக வச்சுக்கிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கிறீங்க. லேசாக ஒரு மார்க்கிங். அதே போல் இதையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு மார்க்கிங். இப்போ இதுதான் மெயின் டாட்டுக்கான அகலம். உயரம் வந்து தைக்கையில் நம்ம டக்குன்னு டேப் வச்சு குறிச்சிடலாம். இல்லை நீங்கள் தச்சு பழகிட்டீங்கன்னா நமக்கா உயரம் தெரியும், டக்குன்னு வச்சு தைச்சிடலாம். இது வந்து சைடில் கொக்கி பீஸ் வர்ற இடத்துல உள்ள டாட்டுக்கு இது 2 டாட்டையும் நம்ம தச்சுட்டாலே நமக்கு இந்த 3ஆவதாக இந்த ஆம்கோலில் வைக்கிற டாட் வந்து இது 2 பிடிச்சிட்டோம்னா நமக்கு 3ஆவது டாட்டு கிடச்சிடும். அதை மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி அளவெடுத்துறப்ப நமக்கு நேரம் விரயமாகாது, சீக்கிரமாகவும் நம்ம தச்சு கொடுத்துருவோம். இப்போ ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸை நம்ம பிகினர்ஸ் ஒரு 2 மணி நேரம் தைக்கிறீங்க, இல்லை 1 மணி நேரமே ஆகுது அப்படின்னாலும் இந்த மாதிரிலாம் சின்ன மெயின் அளவு இது தான். இதை வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் மார்க் பண்ணி தைக்கிறப்ப சீக்கிரமே தச்சிடலாம். இதுக்கு தான் டைம் ரொம்ப ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து ஏதாவது ஒரு பக்கம் நான் தச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கீழே நம்ம பிடிக்கிறது மெயின் டாட்டை தான் பிடிக்க போகிறோம். இந்த மார்க் பண்ணோம் இல்லையா 3 இன்ச்சு, இதை இப்படி பிடிக்கிறீங்க. பிடிச்சிட்டு இந்த உள்ளே வந்து இந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். உள்ளே விரலை விட்டுக்கிறோம். விரலை வச்சு சரியாக இருக்குது. ஏன்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சரியாக இருந்தால் தான் நீங்கள் இந்த சுற்றி அடிக்கவே அதை சரியாக அடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இது வந்து சரியாக வரும். இருந்தாலும் மடிக்கலையும் நம்ம வந்து இப்படி செக் பண்ணிக்கிறோம். அப்போ உள்ளே விரலை விட்டு பார்த்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குறீங்க. இப்போ சரியாக வச்சுட்டு இது என்ன பண்ணுறோம், உயரம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு. இந்த மடிப்பு பகுதியில் தான் நீங்கள் 2.5 குறிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த 3 இன்ச்சில் 1.5 மடிச்சிருக்கோம். அதிலேருந்து இப்படி ஒரு கோடு, அவ்வளோதான் மெயின் டாட்டா. அவ்வளோதான். இப்போ நீங்கள் மெயின் டாட்டா தைச்சிடலாம். எப்பயுமே இந்த 3 டாட்டு பிடிக்கிறப்ப கீழே ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம இலையாடணும். ஓரத்தில் இந்த முடிக்கிற இடத்துல இலையாடவே கூடாது. இலையாடாமல் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம கப் ஷேப் வந்து சுருக்கம் இல்லாமல் காய்ட்டாக ரொம்ப குத்துற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், மெயின் டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ மெயின் டாட்டு ஒன்று நம்ம சரியாக பிடிச்சிட்டோம்னாலே அடுத்தடுத்து நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இங்கே உள்பகுதியில் மேலே இருக்கிறதுல இந்த நூல் கொஞ்சம் விட்டு வெட்டியாச்சு. இது வந்து நம்ம ஒட்டை வெட்டிடலாம், ஏன்னா இங்கே இலையாடி இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம கழுத்து பகுதியில் கொக்கி பீஸ் பக்கம் நம்ம வைக்க போகிறோம். அது இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே போல் தான் உள்ள விரல வச்சுக்கோங்க. லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே போல் மடிக்கணும். மடிச்சுட்டு இப்படி மடிச்சிங்கனாலே அதுவே ஒரு ஷேப் வந்துடும் உங்களுக்கு. இந்த பாருங்கள்,
இப்படி வந்துடும். இப்படி மடிக்கிறப்போ அந்த ஷேப் வந்துடுதா. இப்போ இதிலேருந்து இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதிலேருந்து ஒரு இன்ச்சு நீங்கள் உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். ரொம்பவே எளிமையான மெத்தடு பாருங்கள். 4 இருக்குது இந்த பாயிண்ட்டு, நீங்கள் 3 வச்சுக்கலாம். அப்படி இல்லை 2.5 கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. 1.5 இன்ச்சு நீங்கள் குறைச்சி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு வச்சுட்டு இந்த 3 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து சல்லுன்னு ஒரு தையலாக போட்டு கொடுக்குறேன். ஓரத்தில் இலையாட போகிறோம், இங்கே இலையாடக்கூடாது. உள்பகுதியில் நூல் விட்டு வெட்டிடுறோம், இங்கே இலையாடி இருக்கோம், அதனால் ஒட்டை கட் பண்ணிடுறோம். இப்போ மெயின் டாட்டும் தைச்சாச்சு. இந்த சைடு கொக்கி பீஸ் வைப்போம் இல்லையா, இந்த பக்கமும் நம்ம டாட் தைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஆம்கோல் பக்கம் தைக்கணும். இப்போ இந்த 2 டாட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லையா, இந்த பாருங்கள், இது 2 அப்படி பிடிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஆம்கோல் டாட். இங்கே ஒவ்வொரு முறையும் அளவெடுத்து நம்ம மார்க் பண்ணி தைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு எளிமையாக ஈஸியாக தைச்சிடலாம். நேரமும் உங்களுக்கு தாராளமாக பழக உங்களுக்கு இது வந்து நேரம் 1/2 மணி நேரத்துலேயே ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுவீங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. இதை வந்து இப்படி கிராஸாக ஒன்று மேலே ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது. இதை இங்கே சரியாக வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை சரியாக வச்சுக்கிட்டு இப்படி போடுறீங்க. அதே போல் தான் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றா இருக்கா அப்படின்னு இப்படி உள்ளே விட்டு செக் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு இன்ச்சு ஏற்றிடுங்க. 1 இன்ச்சு இல்லை ஒரு குறைஞ்சது 1/2 இன்ச்சு அந்த மாதிரி ஏற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் 4.5 இருக்குது, நான் ஒரு 3.5 வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், ஒரு 1/2 இன்ச்சாக வச்சுக்கலாம். ஆம்கோல் லூஸ் விழுகிறவங்களுக்கு பை மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா ப்ளவுஸ் போடுற அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இல்லை டைட் ஃபிட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சே தாராளமாக வச்சுக்கலாம். நமக்கு தைக்க இந்த கஸ்டமருக்கு நம்ம இப்படி டாட் பிடிக்கணும், இந்த கஸ்டமருக்கு இப்படி டாட் பிடிக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சி கொடுத்துக்கிட்டே இருங்க. போக போக நம்மளுக்கே அனுபவம் வந்துடும். இப்போ இங்கே இலையாடுறோம், இங்கே இலையாடக்கூடாது, இப்படியே குறைச்சிக்கிட்டே தைச்சிட்டோம். பாருங்கள் 3வது டாட்டு பிடிச்சாச்சு. 3 டாட்டுக்கும் இடைவெளி பாருங்கள், குறைஞ்சது ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்கும். 3 டாட்டுக்கும் இடைவெளி ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்கும். அதே போல் 2 டாட்டுக்கு இடையில ஒரு டாட் வரும். இந்த டாட்டுக்கு 2க்கு இடையில இது இருக்கும். இந்த 2 டாட்டுக்கு நடுவில் இது இருக்கும். இதுக்கு நடுவில் இது 2க்கு நடுவில் இது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாட்டுக்கும் நடுவில் 2 டாட்டுக்கு நடுவில் ஒரு டாட் வரும். அந்த மாதிரி இருக்கும். அக்கனா புள்ளி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இடைவெளி விட்டு நீங்கள் கப் ஷேப் பிடிக்கிறப்ப ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும். அது கிராஸ் கட்டிங்கில் இந்த மாதிரி போடுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ கப் ஷேப்பு நம்ம தச்சாச்சு. இதே போல் இன்னொரு சைடுலையும் நம்ம இப்போ இது வந்து வலது பக்கம், அடுத்து இடது பக்கத்தில் நம்ம இதே போலயே டாட்டை பிடிச்சிருவோம். இப்போ வந்து 2 பக்கமும் நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் நம்ம கப் ஷேப் அழகாக பிடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம பட்டியை ஜாயின் பண்ணணும். பாருங்கள், பட்டி இப்போ என்ன பண்ணுறோம், பட்டி இப்படி வச்சு தச்சு இப்படி திருப்பணும். அதே போல் இதுலேயும் இப்படி வச்சு தச்சு இப்படி திருப்பணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பட்டி எப்பயுமே நம்ம தைக்க ஆரம்பிக்கிறது வந்து இந்த கழுத்து பகுதியிலேருந்து தான் தைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து ஆம்கோல் பகுதியில் கூட குறைய வந்தாலும் நம்ம ஆம்கோல் பகுதி சைட் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு அது குறையா வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணி உள்ளே வச்சு நம்ம தைச்சிடறனால அது ஒன்றும் பிரச்சனையாக வராது. நம்மளுக்கு கொக்கி பீஸ் வைக்கையில் இது 2 பக்கமுமே சரியாக இருக்கணும். அதனால் நம்ம இந்த கழுத்து பகுதியிலேருந்து தைக்க போகிறோம். இப்போ இது வந்து இப்படி மேலே வச்சு தச்சு திருப்பிடலாம். இப்போ இது வந்து இந்த இடம் கழுத்து பகுதியிலேருந்து வருது. இப்போ இப்படி வைக்கல நமக்கு இது ஆம்கோல் பகுதியில் வருதா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை இப்படியே இப்படி பரட்டிட்டோன்னா இப்படி தச்சு நம்ம திருப்பையில் இது 2ம் நல்ல பக்கம் வந்து இப்போ
ஏன்னா கழுத்து பகுதியில் ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பகுதி வலது பக்கம் ஒரு பகுதி இடது பக்கங்கிறப்ப நமக்கு மேலே ஒன்று வரும், இங்கே பட்டி மேலே வரும், இங்கே கிராஸ் பீஸ் மேலே வரும். இப்போ நான் இதை தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்பயுமே நம்ம இந்த பட்டியை தைக்க ஆரம்பிக்கையில் இப்படி தான் வைக்கணும். நேராக சரியாக வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்க இப்படி ஏற்றி இறக்கி வந்துடும். இப்போ பட்டியில் வந்து ஒரு முக்கோண பகுதியாக விட்டுறணும். இப்படி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப பாருங்கள், இங்கே ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், இந்த இடம் தான் நம்ம அளவு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு விட்டுறணும். இப்போ நம்ம பட்டியை மேல் பக்கத்தோடு வச்சு ஜாயின் பண்ணுறோம் கப் ஷேப்போட. இந்த மெயின் டாட்டுக்கிட்ட வரையில் நல்லா இப்படி நான் தைக்கலையும் காமிக்கிறேன். நல்லா இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல தைக்கிறப்ப நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை இதை சேர்த்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கப் ஷேப் வந்து ஷேப்பே மாறிடும். அதனால் இதை நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். தைக்கையிலையே மடித்து விட்டுக்கலாம். இங்கே நம்ம இந்த கொஞ்சம் துணி இந்த ஷேப்பை விட்டுட்டு இந்த வி ஷேப் அந்த முக்கோணம் ஷார்ப்பான பகுதியை விட்டுட்டு நீங்கள் இப்படி வைக்கையில் இந்த ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தைச்சிட்டு வந்துடலாம். தைக்கையில் பட்டியும் சரி, இந்த முன்பக்க கிராஸ் பீஸும் சரி, கப் ஷேப்பும் நம்மளுக்கு ஏற்றி இறங்கி வந்துடக்கூடாது. ரெண்டுமே சரியாக இருக்கணும். இப்போ இந்த மெயின் டாட் கிட்ட வரையில் இப்படி மடித்து வச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நமக்கு இந்த கழுத்து பக்கம் சேமாக இருக்கும். இப்படி வச்சு பார்க்கையில் நேராக வருதா. இந்த பட்டன் பீஸும் இந்த பட்டி பீஸும் இந்த முன்பக்க கப் ஷேப்பும் நமக்கு ஒரே நேர்கோட்டில் வரும். இந்த பக்கம் கூட குறையா வந்தாலும், ஆம்கோல் பக்கம் கூட குறையா வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இங்கே கூட இருந்துச்சுன்னா லேசாக கட் பண்ணி விட்டுறலாம். பட்டி குறைச்சி வந்தாலும் நம்ம தைக்கையில் கொஞ்சம் உள்ளே வச்சு நம்ம எப்படியும் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து சைட் ஜாயிண்டில் இடுப்பில் பிடிப்போம். அப்படி பிடிக்கிறப்ப உங்களுக்கு அது சரியாக வந்துடும். அதனால் நம்மளுக்கு பட்டி இந்த ஆம்கோல் பக்கம் கூட குறையா வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு தையல் போட்டிருக்கோம் இருக்கட்டும். அடுத்த பக்கத்தையும் நம்ம இதே போல் பட்டியையும் முன்பக்கத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளந்துட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் கழுத்து பகுதியில் இந்த கொக்கி பீஸ் வைக்கிற பகுதியில் வருது. மேலே பட்டியை வைக்கிறோம். அதில் வந்து அடியில் பட்டி போயிடுச்சு, மேலே இந்த பீஸ் வந்துச்சு நமக்கு. இதில் வந்து இப்படியே வரும். இப்போ தச்சு திருப்பையில் இப்படி வருதா, நல்ல பக்கம் வருதான்னு செக் பண்ணிக்கிறோம். அதே போல் தான் அந்த பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டு தைக்கையில் நமக்கு அந்த ஷேப் வரும். அதுக்கப்புறம் வந்து நான் இதில் உங்களுக்கு மடித்து, இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் தைக்கையிலையே இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் முன்னாடியே இருந்தால் இப்படி ஒரு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மெயின் டாட்டை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து ஒரு தையல் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு அது ஈஸியாக தைக்கிறதுக்கு வரும். இப்போ வலது பக்கம் இடது பக்கம் 2 கப் ஷேப்லையும் நம்ம பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 உயரமும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம ஆம்கோல் பக்கமும் 2 பக்கமும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெளிப்பக்கம் வச்சுட்டு ஒன்றை மட்டும் இப்படி பரட்டி போட்டுக்கோங்க. அப்போ கழுத்து பகுதியோடு வருது. இப்போ 2ஐயும் நம்ம அளக்குறோம். இப்போ பாருங்கள், அளக்கையில் இந்த ஒரு பகுதியில் இந்த கொக்கி பகுதியில் பாருங்கள் லேசாக ஒன்று கூட வருதா.
வச்சு லேசாக. அப்போ நம்ம அடுத்த தையல் போடையில் கூட வர்ற பகுதியில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அப்படி தள்ளி இந்த இடத்துல மட்டும் தையல் போட்டு இது மேலேயே தையல் போட்டுறோம். இப்போ ஒரு பக்கம் கூட வருது. இப்போ இதுதான் கூட வர்றது, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு சும்மா மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஆம்கோல் பக்கம் வச்சு அளக்குறோம். ஆம்கோல் பக்கம் சரியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம இதே அளவுலேயே என்ன அளவு தைச்சிருக்கோமோ அதே அளவில் தைச்சிடலாம். இப்போ முதல்ல கூடுதலாக இது இந்த கொக்கி பீஸ் பக்கம் கூடுதலாக இருந்தது, இதை மட்டும் நம்ம தைச்சிடலாம். கொஞ்சமாக இந்த அளவுக்கு கொஞ்சமாக தைச்சிட்டு அப்புறம் தையல் மேலேயே போட்டு இப்போ இது ரெண்டுமே சரியாக தான் இருந்தது. இது தையல் மேலேயே. இப்போ நம்ம ரெண்டாவது தையல் போட்டுட்டோம். இப்போ திரும்ப சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா ஒன்று கூடுதலாக இருந்தது, நம்ம கொஞ்சம் பிடிச்சோம் இல்லையா, அளவு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சரியாக இருக்குது. இந்த பக்கம்தான் கூடுதலாக கொஞ்சம் பிடிச்சோம், தெரியுதா? இப்போ உயரம் சரியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உயரம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வச்சோம்னா கொக்கி பட்டியும் வளையப்பட்டியும் ஏற்றி இறக்கி வராமல் ஒரே அளவில் இருக்கும். இப்போ சரியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம முதையே அளந்துட்டோம், சரியாக தான் இருந்தது. இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை அளந்து பார்த்துக்கலாம். இந்த பக்கமும் சரியாக தான் இருக்குது. இப்போ ரெண்டு சைடும் சரியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம கொக்கி பீஸும் வளைய பீஸும் வைக்கணும். இப்போ கொக்கி பீஸ் வளைய பீஸ் ஒவ்வொரு பக்கமும் வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி மாற்றி வைப்பாங்க. உங்களுக்கு எந்த பக்கம் கொக்கி வேணுமோ அந்த பக்கம் நீங்கள் கொக்கி பீஸ் வச்சுக்கலாம். நான் எப்பயுமே இடது பக்கத்தில் கொக்கி பீஸ் வைப்பேன், வலது பக்கத்தில் வளைய பீஸ் வைப்பேன். நம்ம கஸ்டமர் எப்படி போடுவாங்க, சிலர் வலது பக்கத்தில் கொக்கி மாட்டுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், 2.5 இன்ச்சில் வெட்டுனது கொக்கிக்கு வைக்க போகிறோம். 3.5 இன்ச்சு அகலத்தில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது வளைய பீஸ்க்கு வைக்க போகிறோம். இப்போ கொக்கி பீஸ் தைச்சிக்கிடுவோம். இடது பக்கத்தில் நான் தைக்கிறேன். இப்படி ரெட்டையாகவும் மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த பட்டியை விட கொஞ்சம் வெளியில் 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கீழே இறக்கி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கிட்டு இங்கே மேலே அப்படியே நேராக 1/2 இன்ச்சுக்கு தைச்சிடலாம். லேசாக ஒரு சுருக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். முட்டையோட வெளிப்பக்கத்தில் நம்ம கொக்கி பீஸுக்கு வச்சுருக்கோம். திருப்பையில் கொக்கி பீஸ் நமக்கு வெளிப்பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இது நம்ம டபுளாக மடித்தனால 2 பக்கமே வெளிப்பக்கம் தான் வரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிசுறு பக்கம் இந்த கொக்கி பீஸாக விட்டுறணும். இந்த பிசுரை இந்த பக்கம் விட்டு கொக்கி பீஸை மேலே வச்சு ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம். இப்போ உள்பக்கம் திருப்புறோம். இந்த பட்டியோட அளவுக்கு இந்த கூடுதலாக விட்டுருக்கோம் இல்லையா, அதை மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இப்படியே இந்த அமுக்கு தையல் ஃபுல்லும் உள்ளே வந்துடணும். அதாவது இந்த வளைய கொக்கி பீஸ் வச்சோம் இல்லையா, அந்த கொக்கி பீஸ் முழுசும் இந்த தையலோடு சேர்த்து உள்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இப்படி தச்சு இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே திருப்பி நம்ம தைக்க போகிறோம். இப்போ டபுளாக மடித்தனால நமக்கு ஓரம் மடிக்க அவசியம் கிடையாது. இப்போ கொக்கி பீஸ் நம்ம தைச்சாச்சு. இது கூடுதலாக இருக்கட்டும், நம்ம அளவு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வளைய பீஸை தைச்சிருவோம். அடுத்து வளைய பீஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உள்பக்கம் திருப்பிடும். உள்பக்கம் திருப்பிட்டு தச்சு திருப்பையில் இந்த பீஸ் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க.
இது ஒத்தையாகவே போட்டுக்கோங்க. ஒத்தையாகவே போட்டுட்டு அதே போல் கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு பட்டியை விட கீழே இந்த வளைய பீஸ் இருக்கணும். வச்சு 1/2 இன்ச்சுக்கு நேராக தைச்சிடலாம். இப்போ நம்ம உள்பக்கம் வச்சு தைச்சோம் இல்லையா, இப்போ வெளிப்பக்கம் திருப்ப போகிறோம். வெளிப்பக்கம் இதை எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பட்டி அளவுக்கு இந்த கூடுதலாக இருக்கிற வளைய பீஸை நம்ம மடிச்சிடுறோம். மடிச்சுட்டு இந்த ஓரத்தையும் இப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த பிசுறு இருக்கு இல்லையா, இந்த தையல் இருக்குது பாருங்கள், இதை மூடணும். இதை உள்ளே விட்டு ஷேப்பாக வச்சுக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 1.5 இன்ச்சு அகலமாவது நமக்கு இங்கே இருந்தால் தான், 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருந்துச்சுன்னா தான் வளைய வச்சு தைக்க உங்களுக்கு அழகாக வரும். இந்த மாதிரி இங்கே 1/2 இன்ச்சு மடிச்சிடுறீங்க. இந்த இடத்துல இப்படி மடித்து வச்சுக்கிறீங்க. இப்படியே தைச்சிடலாம். இங்கே தைச்சி பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த பாரு தைச்சிடலாம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேடு அளவுக்கு இன்னொரு தையல் போடுறோம். இப்போ வளைய பீஸ் தைச்சாச்சு. இப்போ கொக்கி பீஸும் தைச்சிருக்கோம். கொக்கியை மேலே வச்சு பார்க்குறோம். இப்போ சரியாக இருக்குது. நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கூடுதலாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம முன்பக்கத்தில் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்ததாக பின்பக்கம் நம்ம லைனிங்கோட தச்சு வச்சுருக்கோம். கீழே இடுப்பெல்லாம் தச்சு வச்சாச்சு. அப்படிங்கிறப்ப ஷோல்டர் மட்டும் இந்த முன்பக்கத்தை போட்டு பின்பக்கத்தையும் போட்டு ஷோல்டரை மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பின்பக்கத்தில் நம்ம எல்லாம் தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலேயே அதை பின்பக்கம் வெளிப்பக்கம் இருக்குது. இந்த முன்பக்கத்தை மேலே உள்பக்கம் வர்ற மாதிரி போட்டிங்கன்னா கழுத்து பகுதியோடு வரணும். ஆம்கோல் பகுதியோடு வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் அடுத்ததை வைக்கிறோம். ஒன்றை சரியாக வச்சுட்டோம்னாலே அடுத்தது நமக்கு சரியாக வந்துடும். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பினோம்னா ரெண்டுமே வெளிப்பக்கம் இருக்கும். ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவு மட்டும்தான் தைக்கணும். எப்பயுமே எதுக்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு விடுறோம், 1.5 இன்ச்சு 1 இன்ச்செல்லாம் இந்த பாடி அகலத்தில் கை அகலத்துலையும் விடுவோம். அதெல்லாம் வந்து என்ன அளவு விடுறோமோ அதே அளவு தைக்கணும். அப்போ தான் ப்ளவுஸோட அளவு சரியாக இருக்கும் போடையில். இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு நேராக ஒரு தையல் போட்டுடலாம். அடுத்து இதிலையும் அதே போல் 1/2 இன்ச்சுக்கு சரியாக வச்சுக்கிட்டு ஒரு தையல் போட்டு 2வது தையலில் 2 ஓரத்துலையும் நல்லா இலையாடிடுங்க. இப்போ அடுத்த தையலில் ஓரத்தில் இலையாடிடலாம். ரெண்டு ஓரத்துலையுமே இலையாடிடும். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம கை வச்சு தைக்க போகிறோம். கை ஏற்கனவே லைனிங்கோட நம்ம தைச்சு திருப்பி கீழ்ப்பகுதியில் கையை தச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறமா லைனிங்கோடு சேர்த்து தச்சு வச்சுட்டோம். அதனால் இப்படியே சட்டை வந்து வெளிப்பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த பக்கத்தை கையை ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், கையை ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இது முன்பக்கம் வருது, இது பின்பக்கம். அப்போ இது இந்த பக்கத்து கை வந்து மேலே உள்பக்கம் வரணும், தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வரணும். அதே போல் இது பின்பக்கம், இந்த கையோட வளைவு வந்து பின்பக்க வளைவு, இது முன்பக்கம் கையோட வளைவு முன்பக்கம் குடைவு. இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கையை சரியாக வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த கையும் அது சரியாக. கை தைக்கலையும் இந்த சட்டையோட ஆம்கோலும் சரி, இந்த கையோட வளைவும் சரி,
நமக்கு ஒரே நேர்கோட்டில் வரணும், ஏற்றி இறக்கி வந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இது ஷோல்டருக்கு சென்ட்ரு பகுதி, கையோட சென்டர் இது கரெக்டாக நமக்கு இந்த ஷோல்டருக்கு வரணும். ஷோல்டருக்கு வருது. அதே போல் தச்சுக்கிட்டு இருக்கையிலேயே இந்த ஷோல்டர் பிசுறு இருக்கு இல்லையா, இதை பின்பகுதி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். கை ஒரு தையல் போட்டாச்சு. ஒரு தையல் போட்டுட்டு வெளிப்பக்கம் திருப்பிடுங்க. சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடுங்க. எங்கனையும் சுருக்கு மாதிரி இல்லாமல் நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சுருக்கு மாதிரி இருந்தால் அந்த இடத்த நீங்கள் பிரித்து விட்டு சரி பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ நமக்கு சரியாக இருக்குது. இது மேலே இன்னொரு தையல் போட்டுடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து தைக்கையில் கொஞ்சம் முன்ன பின்ன வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் தனியாக கையை மட்டும் வெட்டி எப்படி சட்டையில் வச்சு நம்ம ஜாக்கெட்டில் தைக்கிறது அப்படின்றது தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரியாக வரும். நம்ம சரியான அளவில் நம்ம வெட்டியிருந்தோம் அப்படின்னா தைக்கிறதுமே சரியாக வரும். இந்த நிவி டெய்லர் சேனலில் ஏற்கனவே நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கை எப்படி வெட்டுறது, கை ஆம்கோலும் கையும் எப்படி பொருந்தி வர்ற மாதிரி செக் பண்ணுறது அப்படின்றதுலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இடது பக்கம் கையை நம்ம தைச்சாச்சு. அடுத்தது வலது பக்கம் கையை தைச்சிடலாம். அதே போல் தான் சட்டை வெளிப்பக்கம் போட்டிருக்கோம். அது மேலே கை வந்து தச்சு தப்பையில் வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சுக்கிறோம். அந்த ஷோல்டர் வந்து தற்க பிசுறு பின்பக்கம் வச்சுக்கிட்டோம். அதே போல் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் இந்த சென்ட்ரு கையோட சென்ட்ரு சரியாக வருது. இங்கே 1/2 இன்ச்சு தைக்க ஆரம்பிக்கிறோம்னா கடைசி வரைக்கும் 1/2 இன்ச்சில் தான் தைக்கணும். இப்போ சரியாக இருக்குது. இன்னொரு தையல் போடலாம். இப்போ 2 பக்கமுமே நம்ம கை தைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கையை நம்ம நேராக சரியாக வச்சுக்கிறோம். பாருங்கள், கூட குறையா இருக்குது இந்த பக்கம் இல்லாமல் சரியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து கையோட சுற்றளவு குறிச்சிக்கணும். எனக்கு 5 வந்தது. இது எல்போ ஸ்லீவு அப்படிங்கிறப்ப கீழே முட்டிக்கிட்ட வந்துடும். அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணிக்கிறோம். 5 இன்ச்சு. இங்கே வந்து நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்ருக்கோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இதை இந்த 5 இன்ச்சிலேருந்து இந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு கிராஸாக தான் வரும். ஏன்னா இங்கே குறுகலாகவும் நம்ம மேலே வர வர கையாகலமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு தான் வரும். அடுத்ததாக கீழ்ப்பகுதியில் இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு எப்போவுமே பாடி அகலம் நம்ம 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா தையலுக்கு, அதை விட ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் தாராளமாக கூட்டி கீழே வச்சுக்கிறலாம். ஏன்னா நம்ம வந்து சைட்லலாம் வந்து வெட்டையில் வெட்டுறது கிடையாது. இடுப்பு சுற்றளவு நம்ம பாடி அகலத்துக்கே தான் நம்ம வெட்டியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இடுப்பு தாராளமாக 2 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். கீழே 2 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா இந்த இது வந்து வளைய பக்கம் இதாக இருக்குது பாருங்கள். வளைய பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. இந்த அளவு எங்கே வருதோ அதை குறிச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் அளவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரியும் அளவு கீழே இங்கே 2 வச்சே 2 வச்சாலே உங்களுக்கு சரியாகும். இப்போ மேலே வந்து பாடி அகலத்தில் 1.5 இன்ச்சு நம்ம தையல் கூட்டிருக்கோம். இங்கே கீழே இருந்து அதை ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ வந்து அதே போல் சைட் ஜாயின் பண்ணையில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சரியாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 கையோட ஜாயிண்ட்டும் நமக்கு சரியாக ஒரே இடத்துல வருது. அதே போல் இடுப்புக்கிட்ட கீழேயும் நமக்கு ஒரு நேராக சரியாக வருது. இந்த மாதிரி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றும் தைக்கையில் கை தைக்கையில் இந்த இடம் சரியாக இருக்கான்னு பார்த்தோம். அதே போல் நம்ம உடம்பு தைக்கையிலையும், அதாவது முன்பக்க தைக்கையிலையும் இந்த ஆம்கோல் பக்கம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் செக் பண்ணி தைக்கையில் உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணையில் ரொம்பவே எளிமையாக சரியாக வரும். இப்போ ஓரத்தில் இலையாடுறோம். இந்த கீழ்ப்பகுதியிலையும் ஓரத்தில் நம்ம இலையாடிடும்.
சைட் ஜாயிண்ட் ஒரு தையல் போட்டிருக்கோம். நம்ம இதே போல் அடுத்த பக்கமும் இதே போல் அளவு எடுத்துக்கிறோம். கை சுற்றளவு எடுத்துக்கிட்டு கீழே ஒரு இடுப்புக்கிட்ட 2 இன்ச்சு எடுத்து இங்கே மேலே தையலுக்கு மார்க் பண்ணி இதே போல் எப்படி தைச்சோமோ அதே போலயே தைச்சிருவோம். இப்போ 2 பக்கமும் நம்ம சைட் ஜாயின் பண்ணியாச்சு. ஒவ்வொரு தையல் தான் போட்டிருக்கோம். இடுப்பு சுற்றளவை பார்த்து நம்ம பின்னாடி பின்பக்கத்தில் டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சைடில் 2 தையல் நம்ம போட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் இடுப்பு சுற்றளவு 30 வருது. வருது. இப்போ நம்ம தச்சு வச்சிருக்க ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். முப்பத்தி 2 வருது. அப்போ நமக்கு 2 இன்ச்சு இது கூட இருக்குது. 2 இன்ச்சு கூட இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம பின்பக்க டாட் வந்து 2 டாட் பிடிப்போம் இல்லையா, ஒரு டாட்டுக்கு 1/2 இன்ச்சு வச்சுக்கிறோம், இன்னொரு டாட்டுக்கு 1/2 இன்ச்சு நம்ம மடித்து பிடிக்கிறதுனால இங்கே 1/2 இங்கே 1/2 போயிடும். அப்போ ஒரு டாட்டுக்கு 1 இன்ச்சு போயிடும். அப்போ 2 டாட்டுக்கு 2 இன்ச்சு நமக்கு சரியாக வரும் அளவு. இப்போ பின்னாடி டாட் பிடிக்கலாம். பின்னாடி எப்படி டாட் பிடிக்கிறது அப்படின்னா ரொம்பவே எளிமையான முறை தான். இந்த இடுப்பு சுற்றளவு நம்ம கீழே தச்சிருக்கோம் இல்லையா, இந்த தையலில் இந்த இதை மட்டும் எடுங்க, பின்பக்கத்தை மட்டும் இடுப்பு எடுக்கிறோம். சென்ட்ரு பண்ணுறீங்க. சென்ட்ரு பண்ணையில் சரியாக வச்சுக்கிட்டு சென்ட்ரு பண்ணையில் நமக்கு கழுத்தோட சென்ட்ரு தான் இது சென்ட்ரு வரும். இந்த மாதிரி நீங்கள் இடுப்புக்கு டாட் பிடிக்கையில் உங்களுக்கு ப்ளவுஸ் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த சென்ட்ரு பகுதியிலையும் இந்த இடுப்பு பகுதி பின்பக்க பகுதி இருக்கு இல்லையா, இதையும் மடிக்கிறோம். மடித்தோம்னா இந்த லைனிங்கெல்லாம் நல்லா சரியாக உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு டாட் பிடிக்கும். டாட்டோட அகலம் 1/2 இன்ச்சு, உயரம் ஒரு 3.5 வரைக்கும் நீங்கள் பிடிக்கலாம். உயரம் 3.5 இன்ச்சு. இப்போ இந்த ஓரத்தில் இலையாடுறோம், இங்கே இலையாட தேவையில்லை, குறைச்சிக்கிட்டே வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தச்சு விட்டுருவோம். இப்போ ஒரு டாட் பிடிச்சாச்சு. அதே போல் இந்த ஆஃபில் இருந்து இந்த பின்பகுதியிலே இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இதை மடிக்கிறோம். சென்ட்ரு பண்ண இடத்துல மடிச்சுட்டு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சரியாக இருக்கா அப்படின்னு உள்ள கையை விட்டு சரியாக வச்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே 1/2 இன்ச்சு, அதே உயரம் 3.5 இன்ச்சு, அகலம் 1/2 இன்ச்சு. இடுப்பு பகுதியில் நம்ம இந்த இடத்த சென்ட்ரு பண்ணி நம்ம தைக்கிறப்ப 2 டாட்டும் உங்களுக்கு அழகாக இருக்கும். இடுப்புலையும் பேக்கில் நம்ம பின்பக்கம் போடையில் ரொம்பவே ஃபிட்டாக அழகாக தெரியும். இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு நமக்கு சரியாக வந்துருச்சு. அடுத்ததாக உள்பக்கம் ஒரு தையல் போட்டிருந்தோம் இல்லையா சைட் ஜாயிண்ட்டில், அதில் 2 தையல் பக்கத்தில் போட்டு விட்டுருவோம். இப்போ பக்கத்துலேயே ஒரு கேடு அளவுக்கு ஒரு தையல், 2 பக்கமும் தைக்கல 2 தையல் போடையிலையும் இந்த ஓரத்துலையும் இலையாடிடுங்க. அதுதான் முதல் தையலுக்கும் 2வது தையலுக்கும் ஒரு கேடு அளவு விட்டிங்கன்னா போதும். அதே போல் இன்னொரு தையல் போட்டுடலாம். இந்த பக்கமும் நம்ம தச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம சைட் ஜாயின் பண்ணியாச்சு, 2 தையல் போட்டாச்சு.
அதே போல் இந்த ஓரத்தில் நம்ம கையை கொஞ்சம் இவ்வளோ தூரம் வெட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம ஜாக்கெட்டில் சைட் ஜாயிண்ட்டும் பண்ணியாச்சு, இடுப்பு சுற்றளவு சரி பண்ணி தைச்சாச்சு. பாருங்கள், கையோட ஜாயிண்டெல்லாம் நமக்கு இந்த கோடெல்லாம் சரியாக வந்திருக்கு. பாருங்கள், சைட் ஜாயிண்ட்டும் சரியாக வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் கழுத்து தைக்க போகிறோம். கழுத்துக்கு வந்து நான் நேர் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார் கழுத்து அப்படிங்கிறனால நேர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 7-8 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 பீஸ் இருக்குது, ஒன்று மேலே ஒன்று வச்சு தையல் போடுறோம். நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, கிராஸ் பீஸ்க்கு கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணுவோம். இது நேர் பீஸுங்கிறனால நம்ம நேராகவே வெட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். இப்படி இதை வெளிப்பக்கம் திருப்பி இது மேலே அடுத்ததை வச்சு ஜாயின் பண்ணி தச்சிடலாம். இப்போ நேர் பீஸ் வந்து நம்ம பாருங்கள், ஒரு 4-5 பீஸ் நான் ஜாயின் பண்ணி ஒரு ஓரம் மட்டும் ஒரு பகுதி மடித்து வச்சுருக்கேன். மடித்து தையல் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இல்லை 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம மடித்து தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கழுத்தில் வச்சு தைக்க போகிறோம். இப்போ ஸ்டார் கழுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். டைமண்ட் நெக்கா அல்லது ஸ்டார் கழுத்துன்னு சொல்லிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும், சுருக்கு வைக்கணும். இந்த இது சென்டரில் அதே போல் இந்த மாதிரி எங்கெங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சுருக்கு வைக்கணுமோ அதை இப்படி மார்க் பண்ணிக்கணும். 3 இடம் பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம முன்கழுத்துலேருந்து தைச்சிக்கலாம். சட்டை வெளிப்பக்கம் இருக்கணும். இந்த கழுத்து பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உள்பக்கம் வரணும். மேலே தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தச்சுக்கலாம் தாராளமாக. இப்போ முன்பக்க கழுத்து வந்து நம்மளுக்கு ரவுண்ட் நெக்கு அப்படிங்கிறப்ப நேர் பீஸ் வச்சு தைக்கிறது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அப்போ இடையில நம்ம கொஞ்சம் ஃப்ளிட் வச்சுக்கிறோம். அதாவது சுருக்க ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சுருக்கு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த கொக்கி பீஸை விட கொஞ்சம் இந்த கழுத்து பீஸை கூடுதலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இப்படியே தைக்க போகிறோம். என்ன அளவு இங்கே தைக்கிறீங்களோ அதே அளவுக்கே கடைசி வரைக்கும் தைக்கணும். வட்ட கழுத்து அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு சுருக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சை கொஞ்சம் கூட வச்சு நம்ம தைக்கிறோம். கழுத்து பீஸும் சரி, இந்த சட்டையோட கழுத்தும் ஒரே அளவாக இருக்கும். இப்போ 2 சுருக்கு வச்சிடலாம் முன்பக்கத்துக்கு மட்டும். இதில் வந்து நம்ம பாயிண்ட் அவுட்லாம் பண்ண தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் தள்ளி சுருக்கு. இந்த கழுத்தை தச்சுக்கிட்டு கழுத்து பீஸ் வச்சு தைக்கையில் இந்த ஷோல்டர் பீஸரு சரியாக பின்பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கை தைக்கையிலையும் ஷோல்டர் பீஸரை பின்பக்கம் விட்டோம். அதே போல் விட்டுக்கிட்டோன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சரி பண்ணி தைக்கிறப்ப தைச்சிட்டு வர்றப்ப உங்களுக்கு ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக வரும். இப்போ பின் கழுத்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த இடம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளைன் இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுற இடம் வருது இல்லையா, இந்த இடத்துல இப்படியே திருப்புங்க. இந்த பிசுரை இந்த ஷேப்புக்கு திருப்பையில் ஒரு சுருக்கு மாதிரி இப்படி வரும். பாருங்கள், இந்த வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல இந்த சுருக்கு முடியணும். இந்த உள்ள இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் அழகாகும். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம். திருப்பிட்டு ஒரு கேடை இறக்கிட்டு இப்போ இந்த பாயிண்ட் அவுட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தச்சிடும். பாருங்கள், நம்மளுக்கு வரைஞ்ச இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதே போல் தான் இங்கே சுருக்கு வச்சு இந்த ஷேப்புக்கு இப்படி திருப்பையில் நேர் பீஸாக அப்படியே திருப்ப முடியாது. கிராஸ் பீஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி டிசைன் நெக்குக்கெலாம் நீங்கள் இந்த ஒரு சுருக்கு வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணையில் தான் உங்களுக்கு ஷேப் அழகாகும்.
இந்த வரைஞ்சதுக்கு நேராக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்படியே திருப்புறோம். அடுத்த பாயிண்ட் அவுட் ஷேப் வந்துடுது. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக முன்பக்கம் வந்துருச்சு. இந்த ஷோல்டர் பீஸரும் அதே போல் நம்ம கையில் பின்பக்கம் விட்டோம் இல்லையா, அதே போல் இதுலேயும் பின்பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ முன்கழுத்தில் அந்த பக்கம் இப்படி 2 சுருக்கு வச்சோமோ அதே போல் இங்கேயும் வைக்கிறோம். இப்போ இந்த ஓரத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக நம்ம விட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெங்கே நமக்கு இந்த ஸ்டார் நெக்கு ஷேப் பாயிண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து நம்ம 3 இடத்துலையும் இந்த ஷேப்புக்கு பாயிண்ட் அவுட்டுக்கு பக்கத்தில் இப்படி வெட்டி விடணும். இந்த மாதிரி பாருங்கள், பாயிண்ட் அவுட் இங்கே பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு வெட்டி விடுறோம். இப்போ பின்கழுத்தில் அந்த பாயிண்ட் அவுட்டில் வெட்டியாச்சு. முன்பக்கம் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் ஒரு ரவுண்டு கழுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இப்படி கிராஸாக கொஞ்சம் வெட்டி விடுங்க. இப்படி போதுமானது. அதே போல் இந்த பக்கம் ரவுண்ட் கழுத்துலையும் முன்கழுத்துலையும் இந்த பக்கம் முன்கழுத்துலையும் வெட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அமுக்கு தையல் போட போகிறோம். பாருங்கள், இந்த பிசுறு இப்படி இருக்கணும். இந்த கழுத்து பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, தச்சிருக்கோம் இல்லையா, இந்த தச்ச பீஸ் மேலேயே அமுக்கு தையல் போடும். எங்கே நம்ம பின்பக்கம் ஸ்டார் நெக்குக்கு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலலாம் திரும்பவும் நம்ம அமுக்கு தையல்லையும் பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த இடம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பாயிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் திருப்புறோம். ஊசி உள்ளே குத்தி இருக்கணும். குத்தி அதுக்கப்புறம் இந்த ஷேப்புக்கு வச்சு அமுக்கு தையல் போடணும். அதே போல் தான் இந்த 3 இடத்துலையுமே பண்ணணும். ஊசி உள்ளே குத்தி இருக்கோம். கேடை தூக்கிட்டு அப்படி திருப்புறோம். முன்பக்கம்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. அப்படியே அமுக்கு தையல். பக்கமாக நம்ம தச்சதை திருப்ப போகிறோம். இந்த வளைய பீஸ் அளவுக்கு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச்சு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் விட்டுருக்கோம். அதை மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இந்த கழுத்து பீஸ் ஃபுல்லாக அமுக்கு தையல் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அது ஃபுல்லும் உள்ளே வந்துடும் இந்த மாதிரி. இப்போ இந்த ஓரத்தில் இலையாடிட்டு இப்படியே இந்த ஓரத்துலையே தையல் போடுங்க. நான் டபுள் ஸ்டிச்சு போட போகிறேன். இதே இது ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பெரிய தையல் இந்த சென்டரில் போட்டுட்டு ஓரத்தில் ஹெம்மிங் பண்ணிட்டு அந்த பெரிய தையலை பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த வட்ட கழுத்துக்கு நம்ம எதுக்கு சுருக்கு வச்சோம்னா, இந்த இப்படி வட்ட கழுத்தில் ஷேப்பில் வரையில் இந்த மாதிரி இழுத்து கொடுத்துக்குறோம். அதுக்காக தான். பின்பக்கத்துலையும் எங்கெங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அதே மாதிரியே பாருங்கள், நம்ம இப்படி திருப்பையில் நம்ம சுருக்கு வச்சது ஒரு வி ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஓரத்தில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஷேப்புக்கு நம்ம திருப்பணும். இப்போ திருப்போம். அதுக்கப்புறம் இதை மடிக்கிறோம்.
அதே போல் தான் இந்த சென்டர்லையும். இப்போ பின்பக்க கழுத்து முடிஞ்சிருச்சு, முன்பக்க கழுத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் அப்படியே நம்ம அந்த ஷேப்பில் தைச்சி விட்டுறோம். இங்கே பிசறு தெரியாமல் உள்ள மடிச்சாச்சு. ஒரு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், நம்ம வெளியில் வச்சு தைச்ச நம்ம கழுத்து பீஸ் ஃபுல்லும் உள்ளே போயிடுச்சு. இப்போ இன்னொரு தையல் நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த ஓரத்துலையே ஒரு தையல் போட்டுருலாம். ஓரத்தில் தையல் போடுறப்பையும் நம்ம ஸ்டார் நெக்கு பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலலாம் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் திருப்பணும். பின்பக்க கழுத்தில் ஸ்டார் நெக் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண இடம் வருது இந்த வீச்சு பாருங்கள். இங்கே ஒரு பாயிண்ட் அவுட், இங்கே ஒரு பாயிண்ட். இப்போ பாருங்கள், அழகாக ஸ்டார் நெக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. 40 இன்ச்சு ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங்கு, எல்போ ஸ்லீவு, டைமண்ட் நெக்கு எவ்வளோ அழகாக நம்ம தைச்சிருக்கோம். எளிமையாக சீக்கிரமாக எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். எனக்கு வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும், அதுவே அதிகம்தான். நான் உங்களுக்கு வீடியோவுக்கு தெளிவாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக ஒன்றுன்னா மெதுவாக தைச்சி காமிச்சேன். இதே போல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்டிங்கும் பண்ணி ஸ்டிச்சிங்கும் பண்ணையில் ரொம்பவே சூப்பராக வரும். சீக்கிரமாகவே நீங்கள் நல்ல டெய்லர் ஆயிடலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. கை எல்போ ஸ்லீவு பார்டர்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அழகாக. கழுத்து டைமண்ட் நெக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டைமண்ட் நெக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கை ஃபினிஷிங்லாம் பாருங்கள், நமக்கு ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் என்ன அளவு நம்ம தைக்கிறதுக்குன்னு நம்ம அளவு என்ன அளவு விடுறோமோ அதே அளவில் தைச்சிட்டு வரணும். கட்டிங்கும் சரியான முறையில் இருக்கணும். தைக்கிறதுமே வந்து பொறுமையாக, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பொறுமையாக தைச்சி பழகுங்க. ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரி இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இதுன்னு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தைச்சிக்கிட்டு வரையில் உங்களுக்கு கன்ஃபியூஸே இல்லாமல் சீக்கிரமாகவே வேகமாக தைச்சிடலாம். பாருங்கள், முன்பக்கம் கப் ஷேப்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம மெத்தட் படி தைச்சி நீங்கள் போடுறப்ப ப்ளவுஸு சூப்பர் ஃபிட்டிங்கில் இருக்கும். கிராஸ் கட்டிங்னாலும் சரி, நேர் கட்டிங்னாலும் சரி, நான் வந்து டாட் பிடிக்கிற மெத்தடு, முன்பக்கம் வெட்டுற மெத்தடெல்லாம் ஒரே அளவு சொல்கிறதெல்லாம் வந்து மெத்தடெல்லாம் ஒன்று தான். ஒவ்வொரு சைஸுக்கு தான் நமக்கு அளவுகள் மாறும். அது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லி தான் ஒவ்வொரு இதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக இதை பார்த்து இதே மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.